மாவட்டம். அதாவது நாங்கள் வந்து ஒரு தெய்வத்தை கும்பிடுதோம், அது எங்களோட நம்பிக்கை. எனது மேனேஜர் வந்து தூத்துக்குடியில் ஒரு முஸ்லீம், கோயில் திருவிழாவுக்கு போகிறேன், நீ பொம்மையை கும்பிட போகிற அப்படின்னு சொல்கிறாரு. அது அப்படி சொல்லலாமா? அதே மாதிரி அதே கோயிலில் சாமி ஆடுற நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தூத்துக்குடி மட்டும் தோப்பு தெருவில் மாளிகை பாரன் கருப்புசாமின்னு ஒரு கோயில் இருக்கு. 32 புல்லு ஒரு சின்ன பையன் என்ன மாதிரி ஒரு வாலி பையன் தான், தண்ணியே அடிக்காதவன் குடிக்க முடியுமா? தண்ணியே அடிக்காதவன் அன்னைக்கு மட்டும் 32 புல்லு குடிப்பான். அப்போ ஒரு பொம்மையால அப்படி குடிக்க முடியுமா? சொல்லுங்க. அதாவது 2 விஷயத்தை அவர் கேட்கிறாரு. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது ஒரு விஷயம் என்ன கேட்கிறாருன்னா, அவருடைய கடவுள் நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கும். அவங்களுடைய மேனேஜர் முஸ்லீமா இருந்துட்டு அந்த கடவுளை நிந்தனை செய்யக்கூடிய விதத்துல வந்து நீ எப்படி பொம்மையெல்லாம் வணங்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. ரெண்டாவது வந்து அது பொம்மையா இருந்ததுன்னா தண்ணியே அடிக்காத ஒரு ஆளு இவ்வளவு கூடுதலா குடிக்கிறது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கிறாரு. சரி, ரைட்டு. முதல் விஷயம் வந்து இஸ்லாமிய மார்க்கம் ஒருவருடைய கடவுளை, அடுத்த மதத்தினுடைய கடவுளை ஏசவோ நிந்தனை செய்யவோ கூடாது என்று எங்க மார்க்கம் சொல்லுது. உங்க மேனேஜர் செஞ்சாலும் அது தப்பு, நான் சொன்னாலும் தப்பு. அது பொம்மையோ அல்லது உண்மையான தெய்வமோ ஏதா இருக்கட்டும். ஆனால் அதுக்கு நீங்க ஒரு கடவுள் என்ற வழிபாடு நீங்க கொடுக்குறீங்க, ஒரு தகுதியை நீங்க கொடுக்குறீங்க. நீங்க ஒன்றை கடவுளாக நீங்க நினைக்கிறீங்க. ஒன்றை நீங்கள் கடவுளாக நினைக்கும் போது அதை போய் நிந்தனை செய்வதோ, கேலி பண்ணுவதோ, கிண்டல் அடிப்பதோ, ஏசுவதோ, பேசுவதோ கூடாது. திருமறை குர்ஆன் எங்களுக்கு இப்படி சொல்லுது. நீங்க வந்து பிற மதத்தினுடைய கடவுளை நீங்கள் ஏசாதீர்கள். வலாத்து சுப்புல்லதின எதுவுன மிந்தூன் இல்லா, அல்லாஹ் அன்றி மற்ற கடவுள் இருப்பாங்களே அந்த கடவுளை நீங்கள் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள், நிந்தனை செய்யாதீர்கள் அப்படின்னு நேரடியாகவே தடவுது. அப்படி நேரடியா தட வரும்போது அந்த முஸ்லிம் அது தப்பாக உங்களை சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னது தப்பு. ஆனா இஸ்லாம் வந்து இப்படி சொல்லக்கூடாதுங்க. சரியா? அதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்றீங்கன்னா, அவங்களுக்கு கடவுளுடைய பவர், சக்தி இருக்குது அப்படின்னு நீங்க நம்புறீங்க. அது ரைட், அது உங்களுடைய கொள்கை. நாங்க அதுல விவாதத்துக்கு வர முடியாது. அது நீங்க வந்து அது உங்களுடைய நம்பிக்கை என்றால் அந்த நம்பிக்கையில நீங்க இருக்கலாம். ஆனால் அதோடு சேர்த்து இன்னொரு நீங்க சொல்றீங்க, இந்த சபையில பதிவு பண்றீங்க என்னன்னா, ஒரு ஆளு குடிக்காத ஒரு ஆள் வந்து இவ்வளவு குடிய அவரால் குடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப அவருக்கு வந்து சாதாரண மனுஷனை விட கூடுதல் பவர் இருக்கிறது அப்படின்னு நீங்க நம்புறீங்க. உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அதை நாம வந்து ஒன்னும் இது பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு நம்பிக்கையை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும் போது அதற்கு சில அளவுகளும் நம்ம பார்க்கணும். யாருனாலும் சரி, இப்ப நானே கடவுளை பத்தி ஒரு நம்பிக்கை நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் நான் அதை சொல்லணும். உங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் அல்லது நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்தில் தான் நான் கடவுளை பற்றி பேசணும். அப்ப நீங்க வந்து கடவுள் அப்படி நீங்க சொல்லும் போது அவர் வந்து குடிக்காத ஒரு ஆளு கூடுதலாக அவர் குடிக்கிறார், அதுக்கு பெரிய பவர் இருக்கிறது, அதனால அவர் கடவுளாக இருக்கலாம் என்று நீங்க சொல்வதாக இருந்தா நாங்க இன்னொன்னு கேட்கலாம். மனசு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது, அதை முன் வச்சதுனால கேட்கிறோம். அப்ப இப்படி வந்து எல்லா மனுஷனும் முடியுமா? முடியாதுங்கிறீங்க. மனுஷனால் முடியாதுன்னா கடவுள் என்றால் கடவுளுக்குத்தான் அந்த சக்தி இருக்கிறது என்றால் அதை நிரூபிக்கணுங்களே. அவர் இதுவரையும் குடிக்கல, இன்னைக்கு இவ்வளவு நாள் குடிக்கிறார் அப்படின்னு சொன்னா இன்னொரு நேரத்துல நீங்க என்ன செய்யுங்கன்னா, இதை விட்டுருங்க. ஒரு பொதுவாக ஒரு இடத்துல அவரை கூட்டு வச்சு உட்கார வச்சு எல்லாரையும் ஊரையே கூட்டுங்க, எங்களையும் கூப்பிடுங்க, நாங்களும் வாரோம். அவர் இதுவரையும் குடிக்கலப்பா, குடிக்காத ஒரு ஆளு தான், அதுக்கு உண்டான டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துடலாம். ஒரு ஆள் குடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு அவங்களுடைய ரத்தத்தை சோதனை பண்ணாச்சுன்னா அது என்னன்னு விளங்கிடும். அந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுப்போம். எல்லாத்தையும் எடுத்து அவர் இதுவரையும் குடிக்கல அப்படியா, இப்ப அவர் கடவுளுடைய நிலைக்கு வந்துட்டார் அல்லது கூடுதல் பவர் இருக்குதுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் குடிப்போம். குடிக்கிறாருன்னு பார்ப்போம். அது உண்மை என்றால் எல்லாரும் விட்டுட்டு அதுல வந்துருவோம், எல்லாரும் சேர்ந்து வருவோம். நாங்க வந்து பேருக்கெல்லாம் சொல்ல மாட்டோம். எங்களுடைய இந்த அதாவது இந்த தர்கா வணங்குறாங்கல்ல அவங்கள்ட்ட இந்த சேலஞ்ச் பண்றோம். மத்த கடவுளை பண்ணாச்சுன்னா வேற ஏதாவது கேள்வி வெட்டுருவாங்க. கேள்வி மட்டும் இல்ல, அது வேற மாதிரி போயிடும். இஸ்லாமும் தடுக்குது, வேற மாதிரி அது வந்து இந்து மதத்தை கொச்சப்படுத்துறோம் அப்படின்னா வேற மாதிரி கொண்டு போயிருவாங்க. அதனால எங்க மதத்துல உள்ளவங்க இந்த தர்காவை வழிபாடு செய்யக்கூடியவங்கள்ட்ட ஒரு கேள்வி வைப்போம். எப்பா நீங்க தர்காவுல ஒரு ஆள் அடக்கம் பண்ணப்பட்டாரு, இறந்துட்டாரு, அவரை தான் அடக்கம் பண்ணி இருக்கிறீங்க, அவர் உயிரோடு இருக்கிறாருன்னா எஞ்சி வர சொல்லு அப்படின்னு கேட்போம். அல்லது நான் பேசினா அவர் கேட்கிறாரா, நாங்க ஒண்ணு கூப்பிடுவோம், ஏ அப்துல் கார் அப்படின்னு கூப்பிடுவோம், எஞ்சி பதில் சொல்லட்டும் அப்படின்னு கேட்போம். இது எதுக்கு? அவங்க அந்த தர்காவில் உள்ள ஆட்களுக்கு கடவுள் தன்மை இருக்குங்க. அப்ப அந்த மாதிரி வந்து சொல்லும் போது வரத்தான் செய்யுது.
அப்ப அதே மாதிரி உங்களுடைய கடவுள் நீங்க சொல்றீங்க, சிலையை சொல்றீங்க, அது உங்களுடைய நம்பிக்கை, அது நாங்க கொச்சப்படுத்த மாட்டோம், அது திட்டவும் கூடாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு அப்படி கொடுக்கறதா இருந்தாச்சுன்னா நீங்க அதை நிரூபிச்சு காட்டுங்க. நிரூபிச்சு காட்டுங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் அந்த பக்கம் வந்துடலாம்ல. உண்மையிலேயே ஒரு ஆளுக்கு கடவுள் பவர் இருக்குதுன்னா கண்டிப்பா ஏத்துதானே ஆகணும். நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அது ஏத்துதானே ஆகணும். அப்ப அதை நீங்க செய்யலாம். அதே நேரத்தில் இப்படி நாம பேசுறதுனால உங்களுடைய நம்பிக்கைக்கு எந்த கோளாறும் கிடையாது. அதுவும் நீங்க உங்களுடைய நான் ஏற்கனவே பல தடவை சொன்ன அதே வார்த்தை தான் திரும்பவும் சொல்லுகிறேன். அது உங்களுடைய கடவுள் நம்பிக்கை. ஒரு சிலையை நீங்க வழிபாடு பண்றீங்க, அந்த சிலை தான் உங்களுக்கு நல்லது கெட்டது செய்யும் நீங்க நம்புறீங்க, அது உங்களுடைய நம்பிக்கை. நான் அதுல குறையெல்லாம் சொல்ல முடியாது. அல்லது நீங்க ஒரு கயிறை கட்டுதீங்க, அந்த கயிறுல தான் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு நீங்க நம்புறீங்க, உங்க மதத்தின் அடிப்படை நீங்க நம்புறீங்க, அதையெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா ஒரு மனுஷனை நீங்க இப்படி நம்பும் போது அவருக்கு அந்த கடவுள் சக்தி இருக்குதா அப்படின்னு நீங்களும் யோசிக்கணும். ரெண்டாவது நீங்க இங்க இந்த சபையிலையும் சொல்றீங்க அப்படி இருக்குது. அதே நேரத்தில் எந்த கடவுளையும் யாரும் நிந்தனை செய்யக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய சட்டம் என்பதையும் திரும்ப உங்கள்கிட்ட ஒரு முறை பதிவு செய்து கொள்கிறேன்.